பாரா இந்தியன் 2வோட முதல் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படம் தான் கண்டிப்பாக. அதுவும் வந்து கமல் ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு 5-6 வருடங்கள் வந்து கமல் அவர்களுக்கு படமே கிடையாது. ஆஃப்டர் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இயர்லேயே வந்து 3 படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா இந்தியன் 2 வந்து இருக்கு. அது வந்து கமர்ஷியல் ஒரு ஆக்செப்டோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படம் வந்து உண்மையிலே வந்து வணிக ரீதியாகவும் மக்கள்கிட்ட வரவேற்பு பெற ரீதியாகவும் மிக ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படம். அதனுடைய ஒரு முதல் பாட்டு அப்படின்ற வகையில அதுவும் வந்து அனிருத் மியூசிக். இன்னொன்று போன இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருப்பாப்புல. அதுல கிட்டத்தட்ட இந்த இந்தியன் 2 ஏஆர் ரஹ்மான் எதிர்பார்த்துட்ட டயத்துல சங்கர் அவர்கள் அனிருத் அப்படின்னோடனேவும் பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே. எனக்கே இருந்துச்சு பர்சனலா. அதுவுமே வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் போட்டு அந்த பாட்டை கேட்டால் அது ஏதோ வந்துட்டு இந்த பாஸ்கரன்ல வந்துட்டு வேஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. என்னங்கடா பண்ணி என்னத்தரா கிண்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப லாங் பேக்கு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை, ரைட்டர்ஸ் வந்து சுஜாதால் இப்படி பல விதமான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்த வகையில் இந்தியன் 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கேப் வேற விழுந்தனால இந்த படம் எப்படி தான் வரப்போதோ, சரி வந்தாலும் சரி ஏதோ பேருக்கு எடுத்துட்டோன்றக்கா ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த முதல் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிருத் அவரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இசை வந்து ஒன்று பெப்பியான மியூசிக்கு இல்லைன்னா ஒரு டேஷ் மியூசிக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஷ் மியூசிக்கே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆர்ஆர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதுல ஒன் கேஸ் வந்து அது சங்கர் அவர்கள் படம்னால அப்படி ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை இப்ப ரீசெண்டா அது அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கன்னடத்துல வர படங்கள், தெலுங்குல வர பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆர்ஆரான ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து ரீ ரெக்கார்டிங்லாம் பண்றாங்க. அதே மாதிரியான ஒரு ரைட்ல நம்மளும் வந்து ஒரு பேட்டர்ன்லேயே வந்து பண்ணுவோம் அப்படின்றக்காக அந்த பாட்டை வேணா அனிருத் அவர்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா இந்த பாட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கப்பல் ஏறி போயாச்சு இந்தியன் ஃபர்ஸ்ட்ல வந்து கப்பல் ஏறி போயாச்சு பாட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகி இடையில வந்துட்டு அன்னமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லவ் ரொமான்ஸான ஒரு போர்ஷன் வரும். அதே மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உன்விழி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு லவ் ரொமான்ஸான ஒரு போர்ஷன்லாம் வருது. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு சிமிலர், ஒரே மாதிரியான ஒரு சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் ரெண்டு பாட்டுமே வந்து இருக்கு. இதுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்காதீங்க. இந்த சூரிய டெம்ப்ளேட் வரும்ல, இது ஏன்டா இதுவும் ஒன்னா அப்படின்னு அப்படி சொல்ல வரல. எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா அனிருத் அவர்கள் வந்து இப்ப இந்த ரீமேக் கல்ச்சர்ல அனிருத் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து ஒரு ஈர்ப்பை வந்து வச்சிருக்காப்புல. அதுல பல விமர்சனங்கள் இருக்கு, அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத விட, ஆனா அது வந்து கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரியான இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லைக் பண்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி வகையில பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா இந்த போல செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது மாதிரி வந்து அனிருத் அவர்கள் போல செய்வதுல வந்து ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஆளா வந்து எனக்கு வந்து தெரிகிறாரு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட உண்மையை சொல்லலாம் காப்பி அடிக்கிறதுங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப வந்து நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா காப்பி அடிக்கிறது வேற போல செய்வது வேற. ஆனா போல செய்வது சில பாடல்கள் வந்து செய்வாப்ல, அது வந்து அவருக்குரிய ஒரு ஜோன்லயே வந்து போட்ட மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஏறி போயாச்சு பாட்டோட போல செய்வது பாட்டு தான் இந்த பாரா பாட்டு. அப்படியே அது என்ன மாதிரியான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஒரு பேட்டர்ன்ல வந்து பண்ணா எப்படி இருக்குமோ, ஒரு சிங்கிள் பீட்ல போட்டா எப்படி இருக்கும், அதை ட்ரிபிள் பீட்டு போட்டு இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் பீட்டா மாற்றுவோம், டபுள் பீட்டு போட்டு இருந்துச்சுன்னா அதை ட்ரிபிள் பீட்டா மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் அந்த பாட்டை வந்து அணியிருப்பாரு. ஒருவேளை சங்கர் அவர்களே எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும்னு கேட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. குறிப்பா இந்த பாரா பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா பா விஜய் தான் அட்டகாசமான ரிலீக்ஸ். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ரிலீக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துக்கு அரவுகோல் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியெல்லாம் வந்துச்சு. அது உண்மையிலே அந்த வரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. இந்தியன் 2க்கு ஒரு ஹோப் கொடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள். 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஜூலை 12 வந்து இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹோப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகுது அது அப்படின்னு இல்லை, பர்சனலா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்த வந்து கீழே வந்து நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.